எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற. ஸ்டாலின் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணி அல்ல. நல்லது செஞ்சிருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி செய்த அண்ணா திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அங்கங்கே குட்டி கட்சிங்க, அதுல எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே, எப்படி மீட்போங்கிறோம்? இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம். எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம். ஏன்னா கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம்.